ஹலோ வணக்கம் விவாஸ். திண்டுக்கல் கேஎஸ் ரியல் எஸ்டேட் நம்ம சேனலை முறையாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வந்துட்டுருக்கு. ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், வீடியோ பிடிச்சிருந்தா கால் பண்ணுங்கள். இடையில் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் என்னென்ன சொல்ல வரேன்னு தெரியும். வாங்க ஷோக்குள்ளே போகலாம். இந்த இடம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம திண்டுக்கல் மாவட்டம் பன்றிமலை, அதாவது மேற்கு தொடர்ச்சி மலையில் பன்றிமலைன்ற ஊருக்கு பக்கத்தில் அழகான ஒரு காப்பி மிளகு தோட்டம் விலைக்கு வந்திருக்குது. அது போன்ற பழசாதி மரங்களும் உள்ளே இருக்குது. நல்ல ஒரு சிறப்பான இடம். பார்த்தீங்கன்னாலே தெரியும் எவ்வளோ ஒரு செழும்பாக இருக்குன்னு. கிளைமேட்டு நல்ல சூப்பர் கிளைமேட்டுங்க. இந்த கோடை காலத்தில் இந்த மாதிரி இடத்துல ஒரு லேண்டை வாங்கி ஸ்டே பண்ணி நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணுறவங்களுக்கு இந்த இடம் செட் ஆகும். அதே போல் நிறைய பெரிய பெரிய அரசியல்வாதிகளாக இருந்தாலும் சரி, பெரிய பெரிய ஃபேக்ட்ரி ஓனர்கள், இந்த மாதிரிலாம் நிறையா இங்கே இடம் வாங்கி தங்கியிருக்காங்க. அதே போல் உள்ளேயே பார்த்திங்கன்னா பூராமே மிளகு போட்டிருக்காங்க. மிளகு கொடி தான் இது. காப்பியும் போட்டிருக்காங்க. கொஞ்சம் பராமரிப்பு இல்லாமல் இருக்குது. லேண்டை கொடுக்கறதுனால பராமரிக்காமல் விட்டுருக்காங்க. தொடர்ந்து நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா நிறையா இடங்கள் போட்டுட்ருக்கோம். அதுவும் பார்த்திங்கன்னா இது ஒரு சிறப்பான ஏரியா. கொடைக்கானலுக்கும் இந்த இடத்துக்கும் பார்த்திங்கன்னா ஒரு 40 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான். அதே போல் இதுக்கு சோர்ஸ் வழின்னு பார்த்திங்கன்னா தார் ரோடு பேஸ்லேயே தான் அமைஞ்சிருக்கு. இதுக்கு நிறையா வழிகள் இருக்குது இந்த இடத்துக்கு வர்றதுக்கு. நல்ல ஒரு சிறப்பான ஏரியா. தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள், நம்மளுக்கு ஆதரவு தருங்க. இதுக்கு ஓனர்னு பார்த்திங்கன்னா சிங்கிள் ஓனர் தான். லேண்டில் பார்த்திங்கன்னா எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. நல்ல ஒரு தரமான ப்ராப்பர்ட்டி. இதுக்கு விலை என்ன கோட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஏக்கர் 50 லட்ச ரூபா சொல்கிறாங்க. மலைத்தோட்டம்னு எடுத்துக்கிட்டாலே இன்றைக்கி பார்த்திங்கன்னா கீழேலாம் அந்த லேண்டு, அதாவது 20 ரூபா 25 ரூபாய்க்கு நம்ம வாங்குவோம். இங்கே மலைத்தோட்டம்னு எடுத்துக்கிட்டாலே சராசரி எல்லாமே காஸ்ட்லியாக தான் இருக்கும். அதே போல் இங்கே விளையும் பயிர்களும் மகசூல்களும் பார்த்திங்கன்னா நல்லா காஸ்ட்லியாக தான் இருக்கும். தொடர்ந்து பாருங்கள். இது போன்ற வீடியோக்கெல்லாம் நான் உங்களுக்கு எடுத்து அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். தார் ரோடு பேஸே கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 500 அடிக்கு மேலே இருக்கும். வேறு எந்த பக்கம் பாதை நம்ம குறுக்க நெருக்க போக வேண்டியதில்லை. ரோட்டை விட்டு கீழே இறங்கினோடனே லேண்டு தான். இது அடிக்கடி பஸ் போகிற ரூட்டு தாங்க. நிறையா பார்த்திங்கன்னா இந்த ஏரியாவில், அதாவது இப்படியே செம்பட்டிக்கும் போகலாம் ஒரு வழி இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா தர்மத்துப்பட்டி இந்த ஏரியாவுக்கும் வரலாம், ஒட்டஞ்சத்திரம் இப்படியே போகலாம். அதே போல் இங்கேருந்து கொடைக்கானலுக்கும் கனெக்ஷன் இருக்குது. பாதையை பற்றி எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. விவசாயமும் நல்லா செழிப்பாக இருக்குது. இதெல்லாம் காப்பி தான் நிறையா இருக்குது. மிளகும் அதே போல் நிறையா இருக்குது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா மிளகு ஒரு கிலோ 400 ரூபா வரைக்கும் போயிட்டுருக்கு. மலையிலே 400 ரூபாய்க்கு எடுத்துக்கிறாங்க. அதை கீழே நம்ம பாதுகாப்பு பண்ணி பராமரித்து கொண்டு போனோம்னா 700 ரூபா வரைக்கும் வாங்குகிறாங்க. அதே போல் காப்பியும் நல்லா காஸ்ட்லியாக தான் இருக்குது. தொடர்ந்து பாருங்கள். உங்களுக்கு இந்த இடம் பிடிச்சதுன்னா நேரில் ஓனர் சிட்டியும் கொடுப்போம். பக்கத்துலலாம் பார்த்திங்கன்னா இதுக்கு அப்படியே லெஃப்ட் சைடில் பார்த்திங்கன்னா ஏலம் போட்டிருக்காங்க. அதாவது ஏலக்காய் விவசாயம். ஏலக்காய் விவசாயம் இது நம்ம தேவையில்லைன்ற பட்சத்தில் இந்த 2 ஏக்கரில் ஏலம் போட்டோம்னா இன்னும் நல்லா சிறப்பாக இருக்கும். அதாவது வருஷத்தில் இன்கம் அதிகமாக கிடைக்கக்கூடிய
வாய்ப்புகள்லாம் இருக்குது.